அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகர் ஒரு சில நேரங்களில் சிரமப்பட்டாலும் ஒரு சில காலகட்டத்திலே அவர் தன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்து விடுவார், வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவார் என நாம் சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் நிறையா இருந்தாலும் அதில் ஒரு சில கிரக அமைப்பை வைத்து நாம் பார்ப்போம். அந்த கிரக அமைப்பிலே முக்கிய நாயகனாக வருபவர் சனி பகவான் தான். சனி பகவான் என்றால் நீங்கள் எல்லாம் அச்சப்படுவீர்கள். சனி பகவான் ஒரு பாவ கிரகம், கொடுங்கோலன், கெடுதல் செய்வார், அவரால் நல்லது செய்வார் என எண்ணுவீர்கள். அந்த சனி பகவான் தான் நல்லது செய்யக்கூடியவர் வரிசையிலே இருக்கிறார். நல்லது செய்தால் அவரது நன்மை என்பது 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு நிலைத்து இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கிரக அமைப்பை நாம் பார்ப்போம். சனி பகவான் லக்னத்திலிருந்து அந்த சனி பகவானை குரு பகவான் பார்த்தால், அல்லது சனி பகவானோடு லக்னாதிபதி 1ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இருந்தாலும் அவர்கள் பார்த்தாலும், இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு காலம் இல்லாவிட்டாலும் ஒரு காலம் வாழ்க்கையிலே வெற்றி பெற்று தன்னிறைவான வாழ்க்கை வாழ்ந்து விடுவார்கள். அதனால் சனி பகவானும் நல்லது செய்யக்கூடியவர், கொடுக்கக்கூடியவர் என கூறி மற்றவற்றை நாம் அடுத்தபடியே காண்போம். நன்றி, வணக்கம்.